எங்கேயாவது ரேராக ஆர்டிஸ்டிக்காக மினியேச்சர் ஐட்டம்ஸ் பார்த்தா உடனே நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். எனக்கு அது ஒரு ஹேபிட்டு. இப்போ கூட பாருங்கள், ஒரு ஷாப்பிங் கார்ட் சின்னதாக ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது ஒன்று வாங்கினேன். ஒரு காஃபி ஃபில்டர் சின்னது, நெருக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும். இது வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி, யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். அது ரொம்ப அழகாக இருந்தது, இப்போ பர்ச்சேஸ் பண்ணினேன். இப்போ பாருங்கள், இதில் வைக்கிற மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக நான் எனக்கு மட்டும் வாங்க மாட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ராட்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இதை வாங்கி கொலுவில் வைக்கிறதுக்கோ இல்லை ஷோகேஸில் வைக்கிறதுக்கோ ப்ரெசென்ட் பண்ணுறது வழக்கம். இப்போ இது மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் ஃபாரினுக்கு அனுப்புறதுனா என்ன ரேட் ஆகும்? இதோட ரேட்டு நெருக்கி ஒரு 150 180 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 94 ருபீஸ். இதோட காஸ்ட்லியாக ஷிப்பிங் கொடுத்து நம்மளால அனுப்ப முடியுமான்னா எல்லா சமயமும் அது தேவையானு யோசிப்போம். சொல்லிட்டு தஞ்சாவூரில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனாங்க. போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, பார்சல் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்பீடுன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த ரேட் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 250 கிராம்ஸ்க்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடிஷனல் 250 கிராம்ஸுக்கும் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருந்துச்சு. சரி, இப்போ ஒருவேளை இதோட வெயிட்டே 100 கிராம் தான்